என்கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டை விட்டு நீ ஓடிட்டா, போலீஸ் ஸ்டேஷன்ல பூனை மாதிரி போய் ஒளிஞ்சுக்கிட்டா, அந்த நொடி வரைக்கும் தான் உன்னோட ஆயுள் கெட்டியா இருக்குன்னு அர்த்தம். நீ வெளியில வந்தினா எந்த நேரமும் உனக்கு சாவு காத்துக்கிட்டு இருக்குன்ற விஷயம் தெரியாதா? டேய் இங்க பாரு, வேண்டாம். நீ உயிரோட இருக்கணும்னா நெஞ்சில தைரியம் இருக்கணும். உன்னால என் உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிற விஷயம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்குடா. நீ என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அவ்வளவுதான்டா. அடுத்த நொடியே அவங்க உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உனக்கு இந்த ககனை பத்தி இன்னும் சரியா தெரியல நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்குமே ரெடி ஆயிட்டு தாண்டி வந்திருக்கேன். சொல்லு, எங்க அம்மாவை எதுக்காக கொல்லணும்னு நினைச்ச? சொல்லு ககன், நான் சொல்றது கேளு. அவசரப்பட்ட நீ குற்றவாளி ஆயிடாத. ஏய், காரணம் சொல்லுனா எனக்கு சஜஷன் சொல்லிட்டு இருக்கியா நீ? என்ன பத்தி இது வரைக்கும் நான் என்னைக்குமே யோசிச்சதே இல்ல, யோசிக்கவும் மாட்டேன். ககன், ககன் வேண்டாம். ககன், உன்ன மாதிரி ராட்சசிய கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு என்ன, எங்க வேணாலும் போறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். செத்து தொலா புருவா. நிறுத்துடா. ககன், அம்மா, நான் நட்சத்திராவ வேணும்னுலாம் கீழே போடல மாமா. நான் அவளை பத்திரமா தான் பிடிச்சிருந்தேன். அவதான் வேணான்னு என்னை தள்ளி விட்டு கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்த நட்சத்திர இடுப்புக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு தெரியல மாமா. ஆனா யாரோ என் இதயத்தை உடைச்ச மாதிரி ஆயிடுச்சு மாமா. வாய மூடுற அறிவு கெட்டவனே. அவ மேல உனக்கு அவ்வளவு பாசம் இருந்திருந்தா அவ கூட நீயும் கிளம்பி போயிருக்க வேண்டியது தானே? ஐயோ, நான் பின்னாடியே போனேன். சின்ன குழந்தை சாக்லேட்டுக்கு ஆசைப்படுற மாதிரி நானும் அவ பின்னாடியே போனேன் மாமா. ஆனா அத்தைதான் நீ வராதான்னு திட்டாங்க. உங்களை மாதிரியே நான் நட்சத்திரம் வேணும்னே கீழே தள்ளி விட்டுட்டேன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. அப்படிதானே? கூட்டிட்டு போடா. கூட்டிட்டு போறேன் மாமா, வா. பாத்து வா, பாத்து மெதுவா மெதுவா மெதுவா. பாத்து 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 வா, மெதுவா மெதுவா மெதுவா. உட்காருமா. பாத்து 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 பாத்து. அம்மா நட்சத்திரா, இப்ப எப்படி இருக்குமா? டாக்டர் என்ன சொன்னாரு? முதுகெலும்பு சின்னதா விரிசல் விட்டுருக்கா மாப்ள. குடும்ப வாழ்க்கையில இருந்து கொஞ்ச நாள் விலகி இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. மருதாணி பாட்டி, எங்க எப்படி பேசணும், யார்கிட்ட எந்த மாதிரி சொல்லணும்னு உனக்கு விவஸ்தையே இல்லையா? அவ்வளவு புத்தி இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவங்களுக்கு கல்யாணமா இருக்கும்ல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டாக்டர் என்ன சொன்னாரு அத சொல்லு. எல்லாம் ஓகே தான் டாடி. பேக் போன் செட் ஆகுற வரைக்கும் ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க டாடி. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 24 மணி நேரமும் யாரோ ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. என்னம்மா அசிஸ்டன்ட்னு சொல்ற? ஹெல்ப் பண்றதுக்கு புருஷன் பக்கத்திலே இருக்கணும். புருஷன் பண்ற சேவையில அன்பு இருக்கும். அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்த சொல்லல? எப்படி சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் ஒண்ணு தானே மருதாணி பாட்டி. ஏன் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு ஏழ்ரை இழுக்கிற? டேய் மாமா. அம்மா. ஆஹா, ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. எனக்கு எப்ப இப்படி எல்லாம் நடக்குமோ? ஐயோ. சாரி 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 சாரி. டேய், என் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு டாக்டர் எனக்கு சேவை செய்யதான் சொன்னாரு. கட்டில் மேல ஏறி உட்கார சொல்லல. கட்டில் மேல மட்டும் இல்லடி தங்கம், தேவைப்பட்டா உன் தலை மேல கூட ஏறி உட்காருவேன்.
உனக்கு சேவை பண்ண சொல்லி மாமா எனக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துட்டாருல. என் சேவை எப்படிப்பட்ட டார்ச்சரா இருக்குன்னு போக போக நீயே தெரிஞ்சுப்ப என் செல்ல தங்கம். ஆ. என்ன புரியுது? நீ சமைச்சினா இப்படிதான் இருக்குமா? இதுல உப்பே இல்ல. ஏன் எதுவும் இல்லனா திங்க மாட்டியா? உப்பு காரத்தெல்லாம் குறைச்சா உள்ள இருக்கிற ரோஷமாவது கொஞ்சம் குறையும். உப்பு காரம் அதிகமாச்சுன்னா கோவம் வரும்போது உடம்புல பொறுமையே இருக்காது. மனுஷனுக்கும் ஆட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம வெட்டி கொல்லணும்னு தான் நினைப்பாங்க. பூமி சும்மா இரு. தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்க என்ன தடுக்கணும்னு நினைக்காதீங்க அத்தை. ஹாஸ்பிட்டல்ல கடைசி நேரத்துல நீங்க மட்டும் வந்து தடுக்கலன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? இவர் போய் அந்த அபூர்வாவை கொன்னுட்டு ஜாலியா ஜெயில உட்கார்ந்திருப்பாரு. நாளையில இருந்து உங்களுக்கு புள்ளையும் இருந்திருக்க மாட்டாரு, எனக்கு புருஷனும் இருந்திருக்க மாட்டாரு. பூமி, என்ன சொல்றது? இப்போ நீங்க சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஏய் குரங்க, இன்னொரு வாட்டி ஜார காட்டுறேன்னு ஏதாவது பண்ண பிளேட்லயே மண்டையிலே போட்டுருவேன். நீங்க சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. சொல்லுனா என்னடா சொல்றது? ராத்திரி உடம்பு டயர்டா இருந்துச்சு, அதான் பூமியை கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு போனேன். பூமியை கூட்டிக்கிட்டு நீங்க எதுக்குமா ஹாஸ்பிடல் போகணும்? ஏன் நான் இல்லையா? நீ சொல்றது நல்லா இருக்குடா. என்னதான் நீ என் பையனா இருந்தாலும் நீயும் ஒரு ஆம்பளை தானே. ஆம்பளைங்க கிட்ட சொல்ல முடியாத சில பிரச்சனைகள்லாம் பொம்பளைங்களுக்கு இருக்கும்டா. அதனாலதான் என் பிரச்சனைய சொல்லி என் மருமகளை என் கூட கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு நான் போனேன். காலையில எனக்கு டிஃபன் வாங்குறதுக்காக ரெஸ்டாரண்ட்க்கு வந்தா. மதியம் கேரியர்ல எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா. போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? இதுக்கெல்லாம் போய் இந்த அம்மாவை சந்தேகப்பட்டா எப்படிரா? அது இல்ல, நான் ஒன்னும் உங்களை சந்தேகப்படலமா. என்னோட சந்தேகம் எல்லாம் இதோ அந்த குரங்கு மேலதாம்மா. இங்க பாருங்கம்மா, ஹெல்த் விஷயமா எங்கிட்ட நீங்க ஏதாவது சொல்ல முடியாத ப்ராப்ளம் இருந்தா சொல்ல வேணாம், நோ ப்ராப்ளம். ஓகே, உங்களை எங்க கூட்டிட்டு போகணும்னு சொன்னா நான் கூட்டிட்டு போவேன்ல. அதை விட்டுட்டு இந்த தையத்தக்காவோட மட்டும் வெளியே போகணும்னா நினைக்காதீங்கம்மா. ஏய் தைத்தக்கா, உனக்கும் இதுதான் லாஸ்ட் வார்னிங்.